ராசிநாதனாக கொண்ட மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? யாருடைய மனதையும் காயப்படுத்தாத இருக்கக்கூடிய மீன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது குடும்ப ரீதியாவா? தொழில் ரீதியாவா? உங்களுடைய நண்பர்கள் ரீதியாவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள் அவங்க கூட மேட்ச் ஆகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, நம்மளுடைய மீனராசி என்பர்கள் யாருடைய மனதையுமே காயப்படுத்த மாட்டாங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்கள் இவங்களுக்கு வரும். ஆனால் எல்லாருக்கும் அந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருக்காது. ஆனால் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிரியை கூட மன்னிக்க கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே இந்த மீனராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உலகம் பார்க்குறத விட இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவங்களுடைய ஆள் மனது, அதாவது உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை தான் பெரும்பாலும் நம்புவாங்க. மற்றவங்க சொல்கிறத அதிகமாக நம்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை இவங்க மனதுக்குள்ளேயே அதற்கான தீர்வை கண்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். வெளிநபர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறத இவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அதனால தான் இந்த மீனராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பேர்லாம் நினைப்பாங்க, இவன் என்னடா எல்லாத்தையுமே மன்னிக்கிறான், எதிரியை கூட மன்னிச்சுட்டு அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கிறான், இவ்வளோ சண்டை போட்டால் இவ்வளோ பிரச்சனை பண்ணினாங்க, ஆனால் பார்த்தா அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கிறான், இது இவனுடைய பலவீனம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப ஒரு மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்களுடைய மிகப்பெரிய சக்தியே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாராலும் கோபப்பட முடியும், ஆனால் எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எதிரிகளை மன்னிக்க முடியாது. ஆனால் அந்த மீனராசி என்பர்கள் அந்த மன்னிக்கிற குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருடைய மனதையுமே காயப்படுத்த மாட்டாங்க. வாழ்க்கைன்னு வந்துருச்சு அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமுள்ள ஒரு நபர்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலுமே இந்த மீனராசி என்பர்கள் செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கனவும் பெருசு, இவங்களுடைய லட்சியமும் பெருசு. சரியான நேரம் வரத்துக்காக காத்துட்ருப்பாங்க. அந்த நேரம் வரும்போது இவங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு படைப்பாற்றல் உள்ள ஒரு ராசி, மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையுமே நல்லா புரிஞ்சுப்பாங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆழமான கடல் போல தான் இவங்களுடைய மனசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடல் ஆழத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சத்தம் அதிகமாக போடாது, ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த மீனராசி என்பர்களும் இவங்களுடைய மனநிலையும் அப்படி தான் ஆழமான ஒரு கடல் போல தான் இவங்களுடைய மனதும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திறமையை கரெக்டான டைமில் அமைதியாக இருந்து அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க அடிக்கடி ஏமாறக்கூடிய ஒரு விஷயங்கள்ல நிதி தான். பெரும்பாலும் இவங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சில டைமுகளில் வேண்டாம் அப்படின்னு ஒதுரிட்டு போகிறதுக்கு காரணமும் இந்த நிதியாக தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்தங்களாகட்டும், உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிதி சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்பவுமே மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். விழுந்த இடத்த எப்பவுமே பார்த்துட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படாது. விழுந்த இடத்துல உடனே எந்திரிச்சு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி தான் இவங்க வாழ்வாங்க. இந்த மீனராசி என்பர்கள் எத்தனை முறை தோற்று போனாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு அருமையான மன உறுதி படைத்தவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். குறிப்பாக வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயமோ அல்லது அவங்களுடைய உறவுகள் வழியில் ஏதாவது ஒரு வருமானமோ இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த மீனராசிக்கு வருகின்ற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உறவுகளால் ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பாதிப்பை அதே இடத்துல இந்த காலகட்டத்தில் சரி செய்வீங்க. அதற்கான வழிகளும் அதற்கான சொல்யூஷனும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பிள்ளைங்க வழியில் சின்ன சின்ன இடைஞ்சல்களே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலர்லாம் குழந்தைகளுக்காக வரன் தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நிச்சயமாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சுப செய்தி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. அந்த நிலை இந்த காலகட்டத்தில் மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சகோதரர்கிட்ட சகோதரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. இந்த சொத்து சம்மந்தமான ஒரு இழுபறிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மீனராசி என்பர்கள் அலுவலகத்துக்கு போகிறவங்க இந்த வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கிட்ட பேசும்போது அலட்சியமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் பேச வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கேற்றாறு போல் பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அலட்சியமாக செயல்படும் போது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மாறுதல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இடையூறும் வராது. அதற்காக நீங்கள் ஒரு சில இடைஞ்சல்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த இடைச்சல்கள்லாம் தூசு தட்டுற மாதிரி தட்டிட்டு முன்னேறதுக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்றாலும் கூட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு அதிகமாக போட்டால் தானே வருமானம் அதிகமாக கிடைக்கும். அதனால் உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. ஏன்னா 7.5 சனிக்காலம் அதுவும் ஜென்ம சனிக்காலம் அப்படிங்கிறதுனால உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எதுவுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உழைப்பு அதிகமாக போடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்காக ஒரு சிலர்லாம் லோனுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த லோன் போன்ற விஷயங்களுக்காக இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு இந்த வருகின்ற வாரம் அப்படிங்கிறது மனதுக்கு நிம்மதியான ஒரு வாரமாக அமைந்திருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். அக்கம் பக்க உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டிலே கூட ஒரு சில உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அதனால் புகுந்த வீட்டில் நல்ல ஒரு பெயர் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு சுப நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக மீனராசிக்கு இது ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மீனராசிக்கு ஜென்ம சனி காலம் என்பதனால ஒரு போராட்டமான நிலை இருந்தாலும் கூட வேலை பளு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுக்கிற காரியத்தெல்லாம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த மீனராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் கட்டாயம் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கும். உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும், எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் தீபம் போட்டுடுவாங்க. முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் சீவசமாதிக்கு போய் வழிபட்டுடுவாங்க. ஏன்னா இந்த சித்தரை வழிபடும் போது அங்கே நடைபெறக்கூடிய அந்த அமாவாசை பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கும் போது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க. நீங்களும் அந்த பூஜையில் போய் கலந்துக்கிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். நீங்கள் ஏதாவது போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இல்லையா போனவங்களுக்கு,
அது என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். உங்களுடைய செல்வாக்கும் உயரும். உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் உள்ள இடையூறுகள் எல்லாம் சரியாகும். குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். புதுசாக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்குவீங்க, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும். உத்தியோகத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். செவ்வாய் புதன்கிழமையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நல்லா யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். புதுசாக ஒரு சிலர்லாம் முதலீடு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. வெளியூர் வெளிநாடுலாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. பண விவகாரத்தில் மட்டும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வியாழக்கிழமையில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த காரியத்திலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு குச்சனூர் ஒரு முறை சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு அந்த சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையில் எள்ளு கலந்த அந்த அன்னத்தை காக்கைக்கு தானமாக வைத்துட்டுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு ஒரு எள் தீபம் போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை